குடிச்சிட்டு முதல்ல எட்ட எடுக்கணும் அந்த பாக்கெட்டை. ஐயோ சாக்லேட் ஃப்ளேவர்ல இருக்குல அதுதான்ப்பா. அவங்க ஏன கட்டிட்டு பாப்பா ஊத்தி ஆவணும். அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் உங்கள் வில்லேஜ் பேபிஸ். நம்ம வில்லேஜ் பேபிஸ்னாலே பாரம்பரியம், புதுமை, பிரம்மாண்டம். 200 ஓரியோ பாக்கெட், 200 டார்க் ஃபேண்டசி பாக்கெட். இன்னைக்கு 2 ஃப்ளேவர் பிஸ்கட் பாக்கெட் வச்சு நல்ல பிரம்மாண்டமா கலர்ஃபுல்லா ஒரு சூப்பரான கேக் செய்ய போறோம். கேக் செய்யறோம் நாங்க. கேள்வி கேட்காம சாப்பிட வாங்க. நம்ம சேனலை வாழ்த்தி உள்ளவங்களுக்கும் நம்ம வீட்டு பிள்ளைங்க தானே பாக்குற நெஞ்சங்களுக்கு இன்னைக்கு செம்மையா பிரம்மாண்டமான கேக் செஞ்சு ஆசைப்படுறோம். ஓரியோ பிஸ்கெட்டும் டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட்டுமே ஒரே மாதிரி தாங்க இருக்குது. டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. இதில் இருக்கிற அச்சு மட்டும்தான் வேறு வேறு. இதில் ஓரியோ, இதில் டார்க் ஃபேண்டசின்னு இருக்குது. ஆனால் டேஸ்ட் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அதுக்காக தான் இந்த 2 பிஸ்கெட்டும் நாங்கள் தேர்ந்தெடுத்து இன்றைக்கி வந்து கேக் செய்கிறோம். இப்போ பிஸ்கட் எல்லா பிஸ்கட்டும் உரிச்சாச்சு, பிரிச்சாச்சு. இப்போ எல்லா பிஸ்கெட்டுமே பிரிச்சாச்சுங்க. பிரிச்சுட்டு ஒரே பிஸ்கெட்டை டார்க் ஃபேண்டசி நல்லா உடச்சி போட்டுக்க போகிறோம். நம்ம வந்து மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம்ல, அதனால இந்த மாதிரி உடச்சி போட்டால் சீக்கிரமாக மழிஞ்சிரும். இப்போ பிரம்மாண்டமான கேக் செய்ய பிஸ்கட் பிரிச்சு உடைச்சு ரெடியா இருக்கு. பால் பாக்கெட் ரெடியா இருக்கு. மிக்ஸி ரெடியா இருக்கு. எல்லாத்தையும் அரைச்சுக்கலாம். இப்போ பால் சேர்த்து அரைச்சுக்கலாம். சர்க்கரையை பவுடர் பண்ணிக்கலாம். உடைச்ச முட்டையை இப்போ இந்த பாத்திரத்தில் சேர்த்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்க போகிறோம். பவுடர் பண்ண சர்க்கரையை இப்போ சேர்த்துக்கலாம். அடுத்தது பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம்.
பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ சேர்த்து எல்லா பொருளும் நல்லா blend பண்ணிக்கலாம். நம்ம பாத்திரத்துல முட்டை, சர்க்கரை, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, வெண்ணிலா எசன்ஸ்லாம் சேர்த்து நல்லா blend பண்ண மிக்சர் ரெடியா இருக்கு. இப்போ இது கூட சேர்த்து நல்லா கலந்துக்க போறோம். கேக் ட்ரேல பட்டர் தடவிக்கலாம். இப்போ பட்டர் பேப்பரை மேல ஒட்டிக்கலாம். கேக் மிக்சரை ட்ரேல ஊத்திக்கலாம். அடுப்பு நல்லா எரி விடணும். கேக் பாத்திரம் அடி பிடிக்காம இருக்க தோசைக்கல்ல மண்ணு கொட்டிக்கலாம். ஆவி போகாம இருக்கிறதுக்கு வெயிட் வச்சுக்கலாம். பெரிய கேக்குக்கு மேல சின்ன கேக்கு வந்து வைக்கிறதுக்காக நான் தனியாக வேக வச்சிருக்கோம். சின்ன கேக்கு மேல வந்து வெயிட் அப்ப வச்சிடலாம். அங்கே வந்து கேக் வந்து 2 அடுப்புலேயும் ரெடி ஆகிட்டு இருக்கு. நாங்கள் வந்து இப்போ கேக் மேலே தடவுறதுக்காக க்ரீம் ரெடி பண்ணுறோம். அதுக்கு சர்க்கரை வந்து பவுடர் பண்ணிட்டு இருக்கோம். அது ஐசிங் சுகர் இருக்குல்ல, அது நாங்கள் வந்து ரெடிமேடாக சேர்க்கல, சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ வந்து நம்ம கேக் க்ரீம் வந்து ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு பட்டர் வந்து பவுலில் இருக்குது. இங்கே வந்து சர்க்கரை வந்து பவுடர் பண்ணி வச்சுருக்கோம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா blend பண்ண போகிறோம். இப்போ வெண்ணெயை நல்லா blend பண்ணியாச்சு. இப்போ அரைச்ச சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ கேக் க்ரீம் வந்து ரெடியாக இருக்குங்க. இப்போ வந்து நம்ம 2 பார்ட்டாக பிரிச்சுக்க போகிறோம். ஏன்னா 2 லேயர் கேக் வந்து நம்ம செய்ய போகிறோம். அதனால ஒரு லேயருக்கு வந்து நம்ம ரோஸ் கலர் கலந்துக்க போகிறோம். அதில் 2 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். இப்போ ரோஸ் ஃபுட் கலரை சேர்த்துக்கலாம். கேக் வந்து ஆவியும் வாசனையும் வருது. திறந்து வந்திருக்கான்னு பாத்துக்கலாம். கேக் நல்லா சூப்பரா வந்து நல்லா ப்ளஃபியா வந்திருக்குங்க.
கேக் ரெடியா இருக்கு. இப்போ ட்ரே மேல இந்த பிளேட்டை வச்சு நம்ம கவுத்து கொட்டிக்கலாம் கேக்க. இப்போ வந்து கேக்க வந்து தூக்கியாச்சு. இப்போ கவுத்துக்கலாம். செம வெயிட்டுங்க. கவுத்துக்கலாமா? மேல கைப்பிடி 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 சத்தி எங்க பிடிச்சுக்க. சின்ன கேக்கையும் எடுத்து கவுத்துக்கலாம். அந்த சைடு பேப்பர் வருது. கருப்பா இருக்கிறதுலாம் வரல. இந்த இதையும் கட் பண்ணிடுறேன். இப்போ கேக் மேலே இருந்த அந்த பட்டர் ஷீட் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து நாங்கள் சர்க்கரையை வந்து லைட்டாக பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த பாகை வந்து லேசாக ஊற்றிக்கலாம். பாகுலாம் லைட்டாக சிரப் மாதிரி இருக்கணும். நுர வந்தால் போதும். சர்க்கரையும் தண்ணியும் போட்டு காய்ச்சும் போது லைட்டாக நுர வந்தால் போதும். அதான் பதம். ரெடி பண்ணி வச்சிருக்கிற ஒயிட் கிரீமை கேக்ல சேர்த்துக்கலாம். சின்ன கேக்கை இது மேல எடுத்து வச்சுக்கலாம். ரோஸ் கிரீமை சேர்த்துக்கலாம். OREO Dark Fantasy cake ready. சூப்பரான OREO Dark Fantasy cake அருமையா ரெடியா இருக்கு. சாப்பிட்டு பார்க்கலாமா? சாப்பிட்டு பார்க்கலாமே. கட் பண்ணிக்கலாம். சரி எடுத்து. கேக் வந்துங்க நல்லா பஞ்சு மாதிரி சாஃப்டா செம்ம டேஸ்டா இருக்குதுங்க. கேக்குனா நம்ம கடையில தான் வாங்கி சாப்பிடுவோம். நம்ம இனிமே வீட்லயே செஞ்சு சாப்பிடலாம். அந்த அளவுக்கு டேஸ்டா சூப்பரா இருக்குங்க. கேக்னாலே நாம வீட்ல மைதா மாவு வச்சு தான் கேக் செய்வோம். கடைகளே மைதா மாவு வச்சு தான் செய்வாங்க. ஆனால் இன்னைக்கு நாங்கள் வந்து பிஸ்கெட்டை வச்சு ரொம்ப சுலபமாக செஞ்ச கேக்கு அந்த பிஸ்கெட்டுக்கும் அந்த க்ரீமுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. கேக்கு வந்து நாங்களே செஞ்சது. நல்லா கலர்ஃபுல்லான டிஷ்ஷெல்லாம் போட்டு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. வெட்டுறதுக்கு மனசே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. நாங்களே பிரம்மாண்டமாக கலர்ஃபுல்லாக OREO டார்க் ஃபேண்டசி பிஸ்கெட் வச்சு